இங்க கூட அப்படி நான் தனியா இருக்கிறேங்க. ஐயோ, ஒருவேளை சிங்க கெபி போன்ற ஒரு சூழ்நிலையில நீங்கள் இருக்கலாம். அவ்வளவுதான், கிர்ச்சிக்கிற சிங்கங்கள் என்ன சாப்பிடுறதுக்கு வகை தேடிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டத்தில் இருக்க, நெருக்கத்தில் இருக்கிறேன், என்ன பண்றது தெரியல, எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது. நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க பாரு, நீ தனியா இல்ல, உனக்குள்ள நான் தேவ தூதர்களை நான் அனுப்பி வச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், there are angels of God that have accompanied you. There are angels of God that are with you even now. இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். நீ தனியா இல்ல. ஐயா, ஒருவேளை இன்னைக்கு கூட நீங்க உங்க பிரச்சனைகள் மத்தியில் நான் தனியா இருக்கிறேன்னு சொல்லலாம். உங்க சிங்க கெபில நீங்க கண்டிப்பா தனியா இல்லைங்க. தேவ தூதன் உங்களோடு கூட இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு என்ன நடந்துச்சு? ராஜா சொல்றாரு, எல்லாரும் இந்த பொற்சிலைக்கு தலை வணங்குங்கிறார். இவங்க சொல்றாங்க, முடியாது, நாங்க தலை வணங்கினா எங்க ஆண்டவருக்கு மட்டும் தான் வணங்குவோம், இல்லைன்னா அக்கினி சூளையில